to Aaradhana Kitchen. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம எறா க்ளீன் பண்றது பத்தி எப்படின்னு பார்க்க போறோம். பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரை எறானா ரொம்ப இஷ்டம். ஆனா கழுவுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனா ரெண்டு தடவை கழுவி பார்த்துட்டா நமக்கு சரியா வந்துரும். இப்போ எறா எப்படி க்ளீன் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த தலை பகுதியை எப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த சுத்தி இருக்கிற பாகங்களை இப்படி தனியா வந்துரும். இப்படி வந்துரும். இப்படி வந்துரும். பிறகு இந்த மேல இருக்க பகுதி அப்படி பிச்சஸ்னா கையிலேயே தனியா வந்துரும். மீன் மாதிரி மீன் தலை எடுத்த மாதிரி அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு கோடு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வரும். அதை மட்டும் எடுத்துட்டோம்னா எறா க்ளீன். இப்போ இந்த சைடு ஒரு பிளாக் கலரில் வந்தது இல்லையா? இப்போ அடுத்ததை காமிக்கிறேன் எடுத்துட்டு. இதை எடுத்தால் இப்படி வந்துடும். இப்போ பாருங்கள் ஈஸியாகிடுச்சு. பெரிய எறா ஈஸியாக இருக்கும், சின்ன எறா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அங்கே பாருங்கள். இப்போது 1/2 கிலோ எறாவை சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். சமைக்க ரெடி ஆயிடுச்சு.